கிரைண்டரில் உளுந்து போட்டால் எப்படி பொசு பொசுன்னு வருமோ அந்த மாதிரி வந்திருக்குதுங்க. ஆன்லைனில் காஸ்ட்டாக விற்கிறாங்க போல். நான் வந்து 82 வாஷ் பண்ணுறப்பே வந்து 2.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அதனால தான் காஸ்ட் அதிகம்னு நினைக்கிறேங்க. இதுக்கு நிறைய டைம் ஆகுது, எஃபர்ட் பண்ண மாட்டேருக்குது. இப்போ வாட்டர் நம்ம எடுத்து பூசினா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு. இந்த சைடுக்கும் நீங்க போட்ட சைடுக்கும் ஒரு மாதிரி ஷைன் கிடைக்குது. இப்படி பண்ணுங்க. வாவ். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நானும் எங்கள் மிஸ்ஸஸும் கீயை க்ளீன் பண்ணால் அதில் வந்து க்ரீம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இன்றைக்கி ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அது எப்படி வருதுங்கிறத ட்ரையல் பேஸில் நாங்கள் செஞ்சு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருளுங்க, ஒரு தட்டு, சொம்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நாங்கள் குடிக்கிற வாட்டர் தாங்க யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து கழுவி ஊற்றுறதுக்காக இந்த பவுலு. நான் வீட்டில் செஞ்ச கீ தாங்க யூஸ் பண்ணுறேன். நான் வந்து இதுக்கு 3 ஸ்பூன் போடலான்ட்டு இருக்கேங்க. கலர் பாருங்க, மஞ்சள் கலர் சூப்பராக பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு, மஞ்சள் கலராக இருக்கு. அவங்க சொன்ன மணலாகவும். அப்புறம் வந்து கவுண்டிங் மாறாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து 1 2 3ன்னு சொல்லி எழுதிக்கலான்ட்டு இருக்கேங்க. வாஷ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைமுங்க, டைம் பார்த்துக்கோங்க. 7:22. வெயிட் பண்ணுங்க, தண்ணி ஊற்றணும். இது ஃபர்ஸ்ட் டைம் ஊற்றுறேங்க. நீங்கள் தோசை சுடுற மாதிரியே சுற்றுங்க. ஒரு முறையாக ஒன்று இது ஒரு அப்படியே ஒவ்வொரு முறை ஒவ்வொரு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டுங்க. அதை வந்து நல்லா தோசை சுடுற மாதிரியே சுற்றி வந்துட்டு இது தாங்க கீயை வாஷ் பண்ணுறது. நம்ம வந்து வெளியில் போகாமல் இருக்க அடிக்கடி வந்து இந்த மாதிரி சென்டரில் கொண்டு வந்துடலாங்க. கலர் வந்து ஒயிட்டாக சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க, பார்க்கலாம். கை வலிச்சா சொல்லுங்க, நானும் ட்ரை பண்ணுறேன். டைட்டாக பிடிக்குது. நீங்க உங்க காலத்துல என்ன யூஸ் பண்ணீங்க மாய்ஸ்சரைசர்? ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா க்ரீம்ஸ் யூஸ் பண்றோம். எங்கள் பாட்டி காலத்தில் வந்து எங்கள் பாட்டியை போயின்னு வந்து நான் கேட்பேங்க, வெடிப்பாக இருக்குங்க பாட்டி, என்ன பண்ணுறது இதுக்கு அப்படின்னு கேட்டால் எங்கள் பாட்டி வந்து வெண்ணெய் எடுத்து கொடுப்பாங்க. நான் வந்து அதை தடவி பார்ப்பேங்க. அது கொஞ்சம் மாய்ஸ்சரைஸாக தாங்க இருந்தது. நீங்கள் என்னங்க யூஸ் பண்ணீங்க? தேங்காய் எண்ணெய், சம்டைம் வந்து வெண்ணெய், ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். அது எங்கள் வயக்காட்டுக்கு போகும்போது சேர் அடிச்சுட்டு வருவோம். சேர் அடிச்சுட்டு வரும்போது வந்து ஃபுல்லாக காலில் வந்து ரொம்ப வெடிப்பாக இருக்கும். அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் பெரும்பாலும் இது பண்ணுவோம். அது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். பாருங்கள், இது வந்து நெய்யில் ஒட்டவே இல்லைங்க, தனியாக வருது தண்ணி. அந்த தண்ணி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வாஷ் முடிஞ்சிருக்கு. நான் வந்து இதை வந்து அந்த பவுலில் கலெக்ட் பண்ணிக்கலாங்க. எழுதிட்டு 2வது முறை, இது 2வது வாஷுங்க. இது 2வது வாஷுக்கும் தண்ணி ஒட்டலைங்க. இது 2வது வாஷ் தண்ணி. இதே மாதிரி 100 முறை இதே மாதிரி 100 முறை பண்ணணுமாங்க? பார்க்கலாங்க எப்படி வருதுன்ட்டு. கொஞ்சம் வந்து மெதுன்னு வந்திருக்குங்க. மணலாக இருந்தது வந்து இப்போ வந்து மெதுன்னு வந்திருக்குங்க. கெட்டியாக பிடிச்சிட்டு பாருங்க தட்டையை. டார்க் சர்க்கிள்க்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பனிவெடிப்புக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பிம்பிளும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. வீட்லேயே வந்து கெமிக்கல் இல்லாமல் ஒரு க்ரீம் நாமளே தயார் பண்ணுறோன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது தெரியுமா? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க. அஞ்சாவது வாஷுங்க இது. இப்போ வந்து கலர் கொஞ்சம் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இது 6வது வாஷுங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் நேரம் செய்யலான்ட்டு இருக்கேங்க. சுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஆனால் நல்லா கெட்டியாக பிடிக்குதுங்க தட்டை. பாருங்கள், தண்ணி ஒட்டவே இல்லைங்க. நல்லா அனுபவம் சுற்றுறதுக்கு இப்படி பிடிச்சிக்குதுங்க நல்லா. தண்ணி போடவா? போடுங்க. இது 11வது வாஷுங்க. இது 20வது வாஷ் ஆயிடுச்சுங்க. ஆனால் இப்போவே வந்து க்ரீம் மாதிரி தெரியுதுங்க எனக்கு. ஆனால் கலரு நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். மெதுன்னு இருக்குதுங்க, க்ரீம் மாதிரி. தண்ணி போடுங்க.
லைட்டாக கை வலிக்குதுங்க, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 25வது வாஷில் வந்து நல்லா மெதுன்னு வந்திருக்குதுங்க பாருங்கள். இப்போ வந்து 26வது வாஷுங்க இது. இது வந்து ரொம்ப ஒக்கரமா இருக்கிறதுனால கையில எல்லாம் படலைங்க. ஆனா மேல வந்துட்டே இருக்குது. அதனால வந்து குட்டியா கப்பல் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது வந்து ஹைட்டா இருக்கிறது எடுத்துக்கோங்க. ஆனா அது தேய்க்கும் போது தாங்க அந்த மெதுமெதுப்பு வருது போல, பதமா வருதுங்க, கிரீம் பதத்துக்கு வருதுங்க. இப்போ வந்து 27வது வாசம் இது. 35வது வாசங்க பாருங்கள். இது இவ்வளோ லைட்டாக வந்திருக்குது. இது சுற்றும் போது சைட்லெல்லாம் போகுது. சைடில் போகனால கையிலெல்லாம் ஆகும், அது வேஸ்ட் ஆகும். அதனால் இது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி உள்ளேயே சுற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து நமக்கு வெளியில் போகாது, வேஸ்ட் ஆகாது. போன வாஷை விட லைட்டாக தெரியுதுங்க, கலரு லைட் ஆகிட்டே வருதுங்க. ஓ, சென்டர்லே சுற்றினா இது ஒரு ஈஸியாக இருக்குது, வேஸ்ட் ஆகலை இல்லைங்களா? ஆமாம். 45வது வாஷுங்க இது. நல்ல லைட் கலர் ஆகிடுச்சு. இது கிரைண்டரில் உளுந்து போட்டால் எப்படி பொசுன்னு வருமோ அந்த மாதிரி வந்திருக்குதுங்க. ஆரம்பித்து 1 hour ஆச்சு. ஷார்ட் பிரேக் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறோம். டின்னர் சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து 45th வாஷில் விட்டுட்டு போனோம். 46th வாஷில் கண்டினியூ பண்ணலாங்க. சென்ட்ரலே சுற்றுங்க. 45th வாஷ்க்கே வந்து 1 hour ஆயிடுச்சுங்க. இன்னும் நம்ம 55 வாஷ் இருக்குதுங்க. அது எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு தெரியல, பார்க்கலாங்க. பாரு, அப்படியே வந்து உளுந்து மாவு எடுத்த மாதிரியே இருக்குது எனக்கு ஃபீல். பார்க்குறதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது, இது எடுக்கும்போது உளுந்து மாதிரி இருக்குது ஃபீலிங்கு. எப்படி உங்களுக்கு கை வலிக்கலையா? வலிக்கலையே. விளையாட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? விளையாட்டு மாதிரி இருக்கு. 49 வாட்ஸ்க்கு சென்ட்ரலே சுற்றுங்க. இப்போ எத்தனாவது வாஷ் போயிருக்கு? 51 போயிட்டு இருக்குதாமா. பாருங்கள், தண்ணி ஒட்டாமே இருக்குது, தண்ணியோட கலர் மாறல. கை வலிக்குதுங்களா? இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கா இது செய்கிறது? ஏதோ நீ எல்லாம் செய்யும்போது தான் சேல் பண்ணுறதா? பரவாயில்ல, இன்னைக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் இது செய்கிறது. ஆனால் சொன்னோமே அது பிரேஸ்லங்கிறாங்க, அது எடுத்தால் ஒரு வேலை இன்னும் நல்லா இது இருக்கும். காப்பர் எடுத்தால் இன்னும் நல்லா வருமா என்னவோ. அப்படி இருக்கலாம். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ரியாக்ஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, அதனால் அதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். பாருங்க, தண்ணி ஒட்டவே இல்லை. அந்த கொஞ்சம் நஞ்ச தண்ணி இருக்கிறது கூட பாருங்க, வேரில் ஃபுல்லாக இது பண்ணியிருக்கு பாருங்க. வேரில் ஃபுல்லாக இது பண்ணி சென்ட்ரல் போடும். ஆக்சுவலி மருந்து வெண்ணெய் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். மருந்து வெண்ணெய் எடுக்கிறோம்ல, இது சேம் தான் இருக்கும். இவ்வளோ சாஃப்டாக இருக்குமா? இல்லை, அது வந்து கிளைமேட் பொறுத்து மாறும். நல்ல ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் வெண்ணெய். கொஞ்சம் வந்து கிளைமேட் நார்மல் கிளைமேட் இருந்துச்சுன்னா கெட்டியாகிடும். இந்த 55th வாஷ் முடிஞ்சு 56th போக போகிறோம். ஆரம்பிக்கும் போது மனம் ரொம்ப அதிகமாக இருந்தது, இப்போது குறைஞ்சிருக்கு. கடைசியாக அநேகமாக அந்த ஸ்மெல்லே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதே வந்து பால் வாசனை பிடிக்காதவங்களுக்கு கூட மோஸ்ட்லி அந்த வாசனை தெரியாது, நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறோம். அதனால் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது ஃபீல் பண்ணி பார்த்து சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும். சென்டருக்கு இந்த மாதிரி வந்து ஓரத்துக்கு போகாமல் சென்டர் பண்ணிக்கோங்க. சப்பக்கு இது பாருங்க, நல்லா வந்து கெமிக்கல் இல்லாத க்ரீம் நமக்கு கிடைக்குது. ஜல்லிக்கட்டு போனது எப்படி இருந்தது? ஜல்லிக்கட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய மாடு வந்துச்சு. ஆனால் வந்து லிமிட் டைம் தான் கொடுத்துருந்தாங்க. 2 மணி நேரத்தில் வந்து நிறைய மாடு விடுறதுக்கான டைம் பத்தலை, அப்படி தானே? மாடு விடுறதுக்கு வந்து டைம் பத்தலை, நிறைய மாடு வந்துருந்துச்சு. ஆனால் வந்து பார்க்குறதுக்கு வந்து நிறைய வீடுங்க இல்லை. அது வந்து அந்த உட்காரத்துக்கான ஸ்பேஸ் வந்து அமைக்காதனால மேடை போடலை. அந்த மேடை போடாதனால நம்மெல்லாம் என்ன பண்ணோன்னா டெம்போவில் ஏறி பார்த்தோம். இது வந்து புது அனுபவமாக இருந்தது எனக்கு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன வயசில் வந்து ஒரு 50 மாடு தாங்க எங்கள் ஊரில் விடுவாங்க. இப்போல்லாம் ஒரு 100-200 மாடை விட்டாங்க.
2 மணி நேரத்தில் அவ்வளோ மாடு விட்டுறது ரொம்ப. இப்போ வந்து மாடு வந்து இந்த மாதிரி நாட்டு மாடு இங்கே இவ்வளோ இருக்குன்றதை வந்து இந்த ஜல்லிக்கட்டில் நான் தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோ நல்லா எங்கே பார்த்தாலும் இது மாடு தான் இருக்கும். ஒரு மாடு பிடிக்கிறதுக்கு 4-5 பேர் தேவையாக இருக்குது. மாடு வந்து அவ்வளோ நல்லா வளர்த்திருக்காங்க. இது வந்து 68 வருஷம். இது 60வது வாசங்க. கிட்டத்தட்ட 60 வாசிக்கே 2 மணி நேரம் எடுத்திருக்கு. நம்ம 100 இன்னும் 1/2 மணி நேரம் எடுக்கும் போல இருக்குன்னு 40. 2 ஸ்பூன் போட்டோம். இப்போ கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் உபரி ஆயிருக்கு. ஆக்சுவலி இது கூடுமான்னு தெரியல. 2 ஸ்பூன் இல்லைங்க, 3 ஸ்பூன் போட்டோம். மறந்துட்டீங்களா? அப்படியா? பாத்தியால தான் இருக்கு, கூடலை. மெதுன்னு வந்திருக்கு. பாருங்க, வந்துட்டு இப்போ எத்தனாவது வாஷ் இது? 63க்கு 2 கிளாஸ் வாட்டர் ஆயிடுச்சு. இப்போ வந்து 3வது 3rd. ஆமாம். இப்போ வந்து திரும்பவும் இன்னொரு டம்ளர் ஊற்றிக்கிறேன் நான். பார்க்கலாம் எவ்வளோ ஆகுதுன்ட்டு. இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சுல்ல? நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கு. அந்த கேக்கு மேலே க்ரீம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இருக்கு. ஆமாம், கேக்கு க்ரீம் கூட இன்னும் கெட்டியாக இருக்கும் குட்டி. அதை விட சாஃப்டாக இருக்கு. இது வந்து 65th வருஷம். சார் டூ மச் ஒர்க், வேலை அதிகம். அப்போ தாங்க கெமிக்கல் இல்லாத க்ரீம் வரும். இன்னும் ஒரு 4 வாஷ் இருக்கு. 7th வாஷ்க்கு 72nd ஆல்மோஸ்ட். இதுக்குமே வந்து சையாக்கு ஃபஸ்ட்டு பண்ணும்போது நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்குது இல்லைங்க? அப்படியே டயர்ட் ஆகலை, டைம் போயிட்டு அதனால் லேட்டாக வச்சுங்கனால உங்களுக்கு அந்த இது தெரியுது. காலையில் ஆரம்பிச்சிருந்தா கரெக்டாக இருந்துருக்குமோ? எப்படி இருந்தாலும் 2 மணி நேரம். ஆமாம், 2 hours. இன்னும் ஆகுதுக்குவா, இன்னும் 25 வாஷ் இருக்கு. 75வது வாஷுங்க இது. இன்னும் 25 வாஷ் இருக்குங்க. இப்போவே கண்ணை கட்டுதுங்க, கை வேற வலிக்குது. 100 டைம் கீயை வாஷ் பண்ணுறதுனால தாங்க ஆன்லைனில் காஸ்ட்டாக விற்கிறாங்க போல். நான் வந்து 82 வாஷ் பண்ணுறப்பே வந்து 2.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அதனால தான் காஸ்ட் அதிகம்னு நினைக்கிறேங்க. இதுக்கு நிறைய டைம் ஆகுது, எஃபர்ட் பண்ண மாட்டேருக்குது. 100வது வாஷ் வந்துருச்சுங்க. இப்போ முடிய போகுது. சந்தோஷமாக இருக்குதுங்க எனக்கு. ஆனால் கையெல்லாம் ரொம்ப வலிக்குதுங்க. நீங்கள் வந்து ஆஃப்டர்நூனே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் வந்து 7:22க்கு தாங்க ஆரம்பித்தேன். 10:30 மணி ஆயிடுச்சுங்க. என்ன பண்ணுறது, நமக்கு வந்து கெமிக்கல் இல்லாத க்ரீம் வேணும், வீட்டில் செஞ்ச க்ரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆசையாக செஞ்சுட்டேங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 100வது வாஷ் வெற்றிகரமாக முடிச்சாச்சு. 100வது வாஷ்க்கு அப்புறம் வந்து க்ரீம் பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு, லைட் கலரில். ஆனால் ஸ்மெல் வந்து இருக்குதுங்க. ஆனால் பால் வாசம் பிடிக்காதவங்களுக்கு இது பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேங்க. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி காட்டுறேங்க எப்படி இருக்குன்னு. ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இந்த க்ரீமை அப்ளை பண்ணி பார்க்கலாங்க. வாட்டரியாக இருக்கிற மாதிரி இருக்குது, லைட் வெயிட்டாக வாட்டரியாக. இப்போ வாட்டர் நம்ம எடுத்து பூசினா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு. இந்த சைடுக்கும் நீங்க போட்ட சைடுக்கும் ஒரு மாதிரி ஷைன் கிடைக்குது. இப்படி பண்ணுங்க. வாவ், நல்லா இருக்கு. ஆக்சுவலா நல்லா இருக்கா? ஆமா, எனக்கும் ஃபீல் ஆகுது. நல்லா மாய்ஸ்சரைஸாக இருக்கும் போல். நான் இவ்வளோ டைம் எடுத்து எஃபர்ட் போட்டு செஞ்சது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.